कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रयेत् नष्टप्रायेष अवतरनित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके मुखं करोति वाचालं पुङ्गं लङ्घायते कृमियत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜாய். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு माता பாகவதம் जी, प्रणाम माता जी। हरे பிரணாம் कृष्ण। மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாகவதம் நான்காவது ஸ்கந்தம், இரண்டாவது புத்தகம், அத்தியாயம் 29, ஸ்லோகம் 30-31. கரெக்டுங்களா? ஓகே. சுத்பரிதோ யதா தீன சாரமேயோ கிரகம் கிரகம் சரண் விந்ததி யத்திஷ்டம் தண்டம் மோதனம் ஏபவா ததா காமாசயோ ஜீவ உச்சாவச பதா பிரமன் உபரி அதோ வா மத்தியே வாயாதி திஷ்டம் பிரியா பிரியம். படிடம் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. உயிர் பொருள் உண்மையில் பசியினால் வருத்தம் ஓர் நாயை போன்றவன். அந்நாய் உணவிற்காக ஒவ்வொரு வீடாக சென்று கொண்டிருக்கிறது. அது சில நேரங்களில் தண்டிக்கப்படுவதும் சில நேரங்களில் துரத்தப்படுவதும் உண்டு. சில நேரங்களில் சிறிதளவு உணவும் பெறுவதுண்டு. அதுபோல் பல்வேறு ஆசைகளினால் பாதிக்கப்பட்ட ஓர் உயிர் பொருளானவன் அவன் விதிக்கேற்ப பல்வேறு வகை உயிரினங்களில் அலைந்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் அவன் உயர்ந்தும் சில நேரங்களில் தாழ்ந்தும் இருக்கின்றான். சில நேரங்களில் அவன் தேவலோகத்திற்கும் சில நேரங்களில் நரகத்திற்கும் சில நேரங்களில் நடு உலகங்களுக்கும் செல்கிறான். பொருளுரை. உயிர் பொருளின் நிலை இங்கே ஒரு நாயோடு ஒப்பிடப்படுகின்றது. சந்தர்ப்பத்தினால் ஒரு நாய் பெரிய பணக்காரன் வீட்டிலும் வாழலாம், அன்றி தெரு நாயாகவும் திரியலாம். பணக்கார வீட்டு நாயாக இருக்கும்போது அது மிக வசதியாக இருக்கும். மேலை நாடுகளில் சில நேரங்களில் ஒரு நாயின் சொந்தக்காரன் பல லட்ச டாலர்களை தன் நாய்க்கு உயிர் எழுதி வைத்திருக்கிறான் என்பர். உண்மையில் பல நாய்கள் உண்பதற்கு ஒன்றுமின்றி தெருவில் அலைந்து கொண்டிருக்கின்றன. எனவே கட்டுண்ட வாழ்க்கையுடைய ஓர் உயிர் பொருள் ஒரு நாயோடு ஒப்பிடப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானது. ஆயினும் புத்தியுடைய மனிதன் அப்படித்தான் நாயாக வாழ வேண்டி வந்தால் கிருஷ்ணரின் நாயாக வாழ்வது நன்று என்று நினைப்பவன் உலகில் ஒரு நாய் மாளிகையிலும் வாழலாம் அல்லது தெருவிலும் திரியலாம். ஆனால் ஆன்மீக உலகில் கிருஷ்ணரின் நாய் நிலையான மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. ஆகினால்தான் ஸ்ரீல பக்தி வினோத தாக்கூர் பாடுகிறார், வைஷ்ணவ டாகூர தோமர குகுர பலியா ஜான மோரே என்று. ஒரு வைஷ்ணவரின் நாயாக ஆவது நலம் என்று பக்தி வினோத தாக்கூர் பாடுகிறார். ஒரு நாய் தன் முதலாளி வீட்டு வாயிலில் எப்போதும் இருந்து கொண்டு அவனுக்கு தீங்கு செய்யும் எந்த ஒரு மனிதனையும் வீட்டினுள்ளே வர அனுமதிக்காது. அதுபோல் ஒருவன் வைணவரது தொண்டில் ஈடுபட்டு எல்லா வழியிலும் அவரை மகிழ்ச்சிப்படுத்த முயல வேண்டும். இவ்வாறு ஒருவன் நடக்கவில்லை என்றால் அவன் ஆன்மீக முன்னேற்றம் அடைய முடியாது. ஆன்மீக முன்னேற்றம் தவிர உலகில் உள்ள ஒருவன் சத்துவ குணத்தில் வளர்ச்சி அடையவில்லை என்றால் அவன் தேவலோகத்திற்கு உயர்ந்தல் நடவாது. பகவத்கீதையில் 14.18 இவ்வாறு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஊர்த்தவம் கச்சந்தி சத்வ சதா மத்திய திஷ்டந்தி ராஜசம் ஜகன்ய குண விருத்த சதா அதோ கச்சந்தி தாமசம். சத்வமுடையோர் படிப்படியாக தேவலோகத்திற்கு செல்கின்றனர். ரஜகுணமுடையோர் பூமியில் வாழ்கின்றனர். தமோகுணமுடையோர் கீழே நரகத்திற்கு செல்கின்றனர். பல்வேறு உலகங்களில் பதறப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்றன. இவை ஒரு உயிர் சத்துவ ரஜோ தமோ குணங்களில் அவன் வளர்ச்சி பெறுவதற்கேற்ப அவனுக்கு வாய்க்கிறது. சத்துவ குணமுடையவனாக இருந்தால் உயர் உலகிற்கு செல்கிறான். ரஜோ குணம் என்றால் நடு உலகங்களில் வாழ்கிறான். தமோ குணமுடையவனாக இருந்தால் கீழ்நிலை உயிரினங்களில் தள்ளப்படுகிறான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ இங்க हरे कृष्ण माता जी। எத்தனாவது அத்தியாயம்? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माता जी। தேங்க்யூ மாதாஜி. माता जी அத்தியாயம் எத்தனை பதம்? நான்காவது அத்தியாயம் எத்தனை ஸ்கந்தம், மாதாஜி? அத்தியாயம் 29ங்க மாதாஜி. 29ல 31 ஸ்லோகம். ஓகே, தேங்க் யூ. 32 31. ஓகே சோ ஓகே. உயிர் பொருள் உண்மையில் பசியால் வருந்தும் ஒரு நாயை போன்றவன். இங்க நாயோட இந்த பக்தியில இல்லாதவர்கள் நாயோட கம்பேர் பண்ணப்படுறாங்க.
ஏன்னா அந்த நாய் வந்து ஒவ்வொரு வீடா போயிருக்கும் சாப்பாட்டுக்காக. சில நேரங்கள்ல அதை கல் எடுத்து வீசுவாங்க, அதை துரத்துவாங்க, சில நேரங்கள்ல உணவு கூட கொடுப்பாங்க. அது போல நம்ம ஆசைகளால் பாதிக்கப்பட்ட இந்த உயிர்வாளிகள் பந்தப்பட்ட காரணத்தினால மாயையினால பல்வேறு நிலைகளில் வைக்கப்படுகிறார்கள். சில நாய்கள் வந்து பணக்கார வீட்டுல பிறக்கும். பணக்கார வீட்டுல பிறந்து வளர்ந்து அதுக்கு வந்து தனியா பெட்டே இது பண்ணுவாங்க. அதுக்கு தனியா பெட்டு, ஏசி, கார்ல போகும்போது பின்னாடி கூட்டிட்டு போவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, கார்ல எல்லாம் நாய் வந்து சொகுசா ஏசி கார்ல ஹைஃபையா போயிட்டு இருக்கும். சோ இந்த மாதிரி சில பணக்காரர்கள் கூட அந்த நாய்களுக்கு ஒப்பிடப்படுறாங்க. ஏன்னா மனித வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் புரியாம, அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை பற்றிய ஞானம், அந்த கேள்வி உண்டாகவில்லை என்றால் இந்த நாயை போலதான் நம்ம வாழ்க்கை வந்து மேல கீழே பலவிதமான பிறவிகள், பலவிதமான உடல்கள், பலவிதமான தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த மாயினால திரும்ப திரும்ப இந்த பந்தப்பட்ட ஆத்மாவானது சீரழிந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் உயர்ந்தும், சில நேரங்களில் தாழ்ந்தும், சில நேரங்கள்ல தேவலோகத்துல, சில நேரங்கள்ல நரகத்துக்கு, சில நேரங்கள்ல நடுவுலகமான இந்த பூலோகத்திற்கு, இப்படியாக அதல விதல சுதல பாதாள மகாதல தலாதல ரசாதலன்னு கீழ்லோகங்களுக்கும் போவோம். மத்திய லோகமான இந்த பூமியில பூர் புவ சுவ அப்படின்னு 3 லோகங்கள், மேலுலகம், மத்திய உலகம், கீழுலகம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க இந்த 14 உலகங்களை. சோ இந்த 3 லோகங்களையும் மாற்றி மாற்றி வேற வேற உடல் எடுத்து வேற வேற நிலைகள்ல தொல்லைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான். அப்ப நிரந்தரமான இன்பம், நிரந்தரமான வீடு, நிரந்தரமான ஒரு உடல், ஆன்மீக உடல் வேணும் அப்படின்னா நாம முழுவதுமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு பகவானுக்கு சேவகனாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை நாம எப்போ உணர்ந்து கொள்கிறோமோ, சேவகன் அப்படின்னா இந்த உலகத்துல நினைச்சுக்கிறாங்க இந்த உலகத்துல இருக்கிற மாதிரியே சேவகன் அப்படின்னு. இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா நாம ஆன்மீக உலகின் நிலையை ஆன்மீக வார்த்தைகளால விவரிக்க முடியாது, இந்த பௌதிக வார்த்தைகளை கொண்டு விவரிக்க முடியும். அதனால சேவகன் அப்படின்னா தாழ்ந்த நிலைன்னு எல்லாரும் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எஜமானன் அப்படின்னா பகவான் தான் எஜமானர். அதை மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அவர் தான் நம்மை படைத்தவர். அவரோட அங்கத்துணுக்கான நாம் அவருக்கு சேவை செய்வது அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலை, இன்பமான நிலை, ஆனந்தமான நிலை. ஆனா அது வந்து இந்த ஜட உலகோட வார்த்தையில சொல்லும் போது நம்மளுக்கு கேவலமா சில சமயம் பட்டாலும் நாம உண்மையில சேவகன் இல்ல, பகவான் தான் நம்மளுக்கு சேவகம் பண்றாரு. ஏன்னா நம்மளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் இன்பகத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். ஆனா இது வந்து பட்டவர்த்தனமா சில பிரபுபாதர் நாயோட ஒப்பிடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு. ஆனா எதையுமே அவர் ஒளிச்சு பேசுறது இல்ல. உண்மைய, யதார்த்தமான நிலை, உண்மைன்னு சொல்றதுதான் நிஜம். உண்மைய வந்து மறைச்சு பூசி அதுக்கு வேஷமெல்லாம் போட்டு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு காட்டுறவர் இல்ல ஸ்ரீல பிரபுபாதர். யதார்த்தத்தை அப்படியே எந்த இதுலயும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஜட உலக வாழ்க்கை இவ்வளவு துன்பகரமானது, இவ்வளவு மோசமானது. ஏன்னா நீங்க நிறைய மந்திரங்களை சொல்லுங்க, உங்களுக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நம்மளுக்கு தப்பா வழி நடத்துற பல சமயங்கள், சம்பிரதாயங்கள் இங்க இருக்கு. ஆனா இந்த கிருஷ்ணா கான்சியஸ்ல சில பிரபுபாதரோட மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரபுபாதர் அப்படியே அடிச்சு சொல்றாரு, நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க, உண்மையா எடுத்துக்கோங்க, இல்ல இது பொய்யா எடுத்துக்கோங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனா இதுதான் யதார்த்தமான நிலை. சோ இந்த வாழ்வானது பக்தியில இல்லைன்னா பணக்காரனாய், வீதியில இருக்கிற நாய், மிடில் கிளாஸ் நாய், அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ் அப்படின்னு நாய்களோடு தான் இது ஒப்பிடப்படுது. உண்மையிலேயே அதுதான் நிலை. ஏன்னா நாயும் குட்டிய பெத்துக்குது, அதுவும் சாப்பிடுது, இனப்பெருக்கம் பண்ணுது, தன்னை பாதுகாத்துக்குது. ஸோ ஒரு நாய் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல நாய்க்கு கூட பாருங்க ஒரு சுயநலம், அந்த ஆசை. ஒரு வீதிக்குள்ள இருக்கிற நாய் இன்னொரு நாயை வந்து அந்த வீதிக்குள்ள விடாது, இது என்னோட இடம். உண்மையில அந்த வீதி அதனோட இடமா கிடையாது. அது மாதிரிதான் நாமெல்லாம் ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு இடம், இப்படி நாமெல்லாம் தொழிற்சாலை இதெல்லாம் ஏற்படுத்திட்டு இது என்னோடதுன்னு நாம இங்க பந்தப்பட்ட நிலையில நாம சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆளு போனா ஒண்ணும் கிடையாது, அவன் எதையும் கொண்டு போறது கிடையாது. ஆனா நம்ம உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறோம், இது என்னோட மகன். இந்த மாதிரி பல நிலைகள்ல நம்ம பந்தப்பட்டிருக்கோம். அதத்தான் இங்க சில பிரபுபாதர் அடிச்சு சொல்ற, இதெல்லாம் நாயோட நிலை அப்படின்னு.
ஏன்னா ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ஒரு விலங்கோட சுபாவம். அப்ப மனிதனுக்கு உரிய அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தவில்லை என்றால், பிரம்மனை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடவில்லை என்றால் அவனது வாழ்க்கை நாயோட தான் ஒப்பிடப்படும். பகவத்கீதையில 14.18 ஊர்த்தும் கச்சந்தி சத்வஸ்துவா மத்தியே திஷ்டந்தி ராஜசா ஜெகன்ய குணவிருத்திஸ்தா அதோ கச்சந்தி தாமசா. அத சத்துவ, ரஜோ, தாமச நிலைகள் இதுல செயல்படுறவங்க, சத்துவ குணத்துல இருக்கிறவங்க தேவலோகம் போவாங்க. அங்கேயும் உங்களுக்கு பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி, அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா கிளேஷங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதனால அதெல்லாம் நம்மளோட குறிக்கோள். உயர்ந்த குறிக்கோள் என்ன? ஒரே சிந்தனை என்ன? வியவசா ஆத்மிகா புத்தி அப்படின்னா நாம பகவான்கிட்ட போறதுங்கிறத ஒரே நிலைய மனசுல வச்சுக்கிட்டு ஒரே பகவானின் அந்த ரூபத்தை, சியாமசுந்தர ரூபத்தை, பல ரூபங்களே வேண்டாம், ஒரே ரூபத்தை நினைவில் கொண்டு எப்பவும் நம்ம பக்தி செஞ்சு போது அடக்கமா பகவானுக்கு சேவகன் அப்படிங்கிற நிலையை நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்குதான் நாம பக்தியில முன்னேற முடியும். நான் சேவகன் இல்லை, நான் உரிமையாளன் அப்படிங்கிறது எப்போ இந்த உரிமை உணர்வு நம்மளுக்கு வருகிறதோ அது வரைக்கும் நாம பக்தியில தேர முடியாது. நாம ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு வழியே மார்க்கமே இல்லை. பணிவு, அமானித்துவம், அதாவது நான் மிகவும் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு நிலையும், நான் சேவகன் என்கின்ற நிலையும் நாம உணரும் போதுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வரும். அடுத்த ஸ்லோகம் 32. ஏன்னா இந்த தேவலோகத்துக்கு சத்துவகுணத்துல போனாலும் அங்கேயும் ஆபிரம்ம புவனாலோகா புனராவார்தினோ அர்ஜுனா மாம் உபேத்தியேத்து கவுந்தேய புனர்ஜென்மன வித்தியதே. அங்க போனாலும் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு, இறப்பு, மூப்பு, பிணி அப்படிங்கிறது எல்லா லோகத்திலையும் பௌதிக ஜட உலகத்துல இருக்கு. ஜட லோகங்கள்ல 14 லோகங்கள்ல இருக்கு. அதனால புத்திசாலியானவன் உயர்ந்த எங்கு போனால் திரும்பி வரமாட்டோமோ அங்க போறதுக்குதான் அவன் எப்பவும் முயற்சி பண்ணுவான். அப்ப ரஜோகுணத்துல அவன் செயல்படும் போது பூமியில பிறக்கிறான். தமோ குணத்துல செயல்படும் போது நரகத்திற்கு செல்கின்றான். சோ இத எப்பவுமே நாம துன்பத்தை அனுபவிக்கிறப்பத்தான் உணர்வோம் துன்பம் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுமையானதுன்னு. ஆனா இந்த பக்தர்கள் மட்டும் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடக்க முடியும். பக்தர் அல்லாதவர்கள் எத்தனைதான் சொன்னாலும் காதுலதான் கேட்பாங்களோ தவிர செயல்ல ஒன்னையும் காட்ட மாட்டாங்க. ஆனா பக்தர்கள் ஆன்மீக குருவை அணுகும் போது அந்த ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல்ல வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடித்து முன்னேறி கடைசியில இறக்கும் போது, ஏன்னா இதெல்லாம் விட்டில் பூச்சி வாழ்க்கை, இதுல நான் சுகம் அனுபவிக்கிறேங்கிறதெல்லாம் பொய்யான இன்பம். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள பிரம்மாவோட ஆயுட்காலத்துல நாமெல்லாம் அவர் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நாமெல்லாம் பிறந்து இறந்து எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவோம். அதனால இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயத்தை பிரபுபாதர் அடிக்கடி சொல்றார். சோ இந்த நாய் வாழ்க்கை வேண்டாம், தயவு செஞ்சு நிரந்தரமான வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்துருங்க அப்படின்னு. ஏன்னா அது இன்பமயமானது. நான் தத் பாஷேதுஷுயோ நசசாங்கோண அபாவக யக்கத்வா நான் நிவர்த்தந்தி தத் தாம பரமம் மம. சோ அடுத்த ஸ்லோகம் 32. துகேக்ஷு ஏகதரேனாபி தைவ போதாத்ம ஹேதுஹு ஜீவஸ்ய ந வியவச்சேத ஸ்யாச்சேத் தத்தத் பிரதிக்ரியா. படிங்க. மொழிபெயர்ப்பு. உயிர்கள் தெய்வச் செயலினாலும் பிற உயிர்வாழிகளினாலும் அல்லது உடல் மற்றும் மனதினாலும் வரும் துன்ப நிலைகளை எதிர்த்து போராடவே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றனர். இயற்கை விதிகளுக்கு எதிராக அவன் என்னதான் முயற்சி செய்த போதிலும் அவன் அவற்றிற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டியது இருக்கிறது. பொருளுரை. ஒரு நாய் சிறு ரொட்டி துண்டுக்காகவோ அல்லது தண்டனைக்காகவோ அங்கும் இங்கும் அலைவது போல் உயிர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உலகத் துன்பங்களை எதிர்த்து போராட பல வழிகளில் திட்டமிடவும் நித்தியமாக அலைந்து கொண்டிருக்கின்றான். இதுவே வாழ்க்கை போராட்டம் என்று அழைக்கப்படுகின்றது. நமது அன்றாட வாழ்க்கையில் துன்ப நிலைகளை போக்கவும் திட்டங்களை தீட்டவும் நாம் பெரிதும் நிர்பந்தப்படுத்துகிறோம். ஒரு துன்ப நிலையில் இருந்து விடுபடுவதற்காகவே நாம் நம்மை மற்றொரு துன்பத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியதிருக்கிறது. ஓர் ஏழை பணத்திற்காக மிகவும் துன்புறுகிறான். ஆயினும் அவன் பணக்காரனாக விரும்பினான் என்றால் அவன் பல வழிகளில் கஷ்டப்பட வேண்டியதிருக்கிறது. ஒருவன் தான் அடைந்துள்ள நிலைக்கு எதிராக போராடாமல் அதிலேயே திருப்தி அடைவது எப்போதென்றால் இந்நிலை தனது முன்வினை செயலினால் விளைந்தது என்று அறியும் போதுதான். அப்போது அவன் போராடுவதற்கு பதிலாக கிருஷ்ண உணர்வில் வளர்ச்சி பெறுவதற்காக தன்னுடைய சக்தியை செலவிடக்கூடியவன் ஆவான்.
இது அனைத்து வேத இலக்கியங்களிலும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. தசைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ நா லப்யதே யத் பிரமதாம் உபரியதக தல் லப்யதே தூகவத் அந்யத சுகம் காலேன சர்வத்திர கபீர ரம்ஹசா. உண்மையிலேயே புத்தி அடைந்தவர்களாகவும் தத்துவத்தில் நாட்டம் உடையவர்களாகவும் இருப்பவர்கள் மேலுலகிலிருந்து பிரம்மலோகம் கீழுலகம் வரை பாதாள லோகம் அலைந்தும் பெற முடியாத அந்த பயனுடைய முடிவிற்காக முயற்சிக்க வேண்டும். நாம் விரும்பாவிட்டாலும் கூட துன்பம் நம்மை எவ்வாறு குறித்த காலத்தில் வந்தடைகின்றதோ அதுபோல் குறித்த காலத்தில் புலனின்ப மகிழ்ச்சியும் நம்மை வந்தடையும். பாகவதம் 1.5.18 ஒருவன் கிருஷ்ண உணர்வினை பெருக்குவதில் முயற்சிக்க வேண்டுமே ஒழிய அவனது நேரத்தை உலகியல் வளர்க்கும் முயற்சியில் வீணாக்க கூடாது. உண்மையில் பௌதீக நிலை விருத்தி செய்ய முடியாத ஒன்றாகும். இதனை விருத்தி செய்வது மற்றொரு துன்ப நிலையினை ஏற்றுக்கொள்வதாகவே அமையும். அதற்கு பதிலாக கிருஷ்ண உணர்வினை பெருக்குவதில் நாம் முயற்சித்தோம் என்றால் எந்த விதமான கடுமையான முயற்சியும் இன்றி வாழ்க்கை துன்பங்கள் தாமே மறையும். ஆதலினால் தான் கிருஷ்ணர் கௌந்தேய பிரதிஜானிகி நமே பக்த பிரணஸ்யதி என்று கூறுகிறார். இதன் பொருள், ஓ குந்தியின் மகனே, எனது பக்தன் அழிவதில்லை என்பதை உறுதியுடன் அறிவிப்பாயாக. பகவத்கீதை 9.31. பக்தி பாதையில் நடைபோடுபவன் உடல் மற்றும் மனதினால் வரும் துன்பங்கள், பிற உயிர்கள் மற்றும் தெய்வத்தினால் வரும் துன்பங்கள், நமது சக்திக்கு மீறிய துன்பங்கள் போன்ற எவற்றினாலும் வெல்ல முடியாதவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஒரு நாய் ரொட்டி துண்டுக்கு அலைவது போல இங்க வந்து நாம மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நாம என்ன பண்றோம்னா பல செயல்கள்ல ஈடுபடுறோம். அப்போ ஒரு செயலோட விளைவு எதிர்விளைவு, விளைவு எதிர்விளைவு, விளைவு எதிர்விளைவு, இப்படியாக அது புலிவாலை பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கும். இதை வந்து கட் பண்ண முடியாது. அதாவது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க அவன் வந்து ரொம்பவே கஷ்டப்படுவான். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இன்பத்தை அனுபவிக்கிறது எதிர்கொப்பிடப்படுது. இதுக்கு உதாரணமாக ஸ்ரீல பிரபுபாதர் நிறைய சொல்லியிருக்காரு. யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? கம்பாரிசன், அது எதை போல நாம வந்து அனுபவிக்கிறதுக்காக முயல்கின்றோம்? ஒட்டகமா மாதாஜி? ஒட்டகமா? வெரி குட், வெரி குட் மாதாஜி. சொல்லுங்க, அது எப்படி? அதான் தன்னோட நாக்குல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனா அது கள்ளி செடிக்கு சாப்பிட்டதுனால அதுல இருந்து வர ரத்தம்னு நினைச்சிட்டு அதை சுவைச்சிட்டே இருக்கு. மறுபடியும் அது வாயில இருந்து தான், நாக்குல இருந்து தான் அந்த ரத்தம் வரும். ஆனா அது கள்ளி செடியோட சுவைன்னு நினைச்சிட்டு அது மறுபடியும் அதை சாப்பிட்டுட்டே இருக்கு. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ் மாதாஜி. அது போலத்தான் வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு நாய் வந்து எலும்ப கடிச்சிட்டே இருக்கும். பார்த்திருப்பீங்க நீங்க ரோட்ல எல்லாம். எலும்பு துண்டை கடிச்சிட்டே இருக்கும். அதனோட நாக்குல இருந்து ரத்தம் வரும். அந்த எலும்புல இருந்து ரத்தம் வர்றதா நினைச்சுக்கிட்டு அதை ரொம்ப சுவைச்சிட்டே இருக்கும். அது போராடிட்டே இருக்கும் அது கூட. அது போல நம்மளோட உழைப்பை, நம்மளோட ரத்தத்தை நாமளே குடிப்பதற்கு சமமாக நாம் என்ன பண்றோம்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய அதுல ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நம்ம நிறைய முதலீடு போட்டு அதுக்காக நிறைய நம்ம உழைப்பை, நம்ம உடல் உழைப்பை, அந்த மனித வாழ்க்கை வீணடிக்கிற சம்பவங்கள் இதெல்லாமே. சோ இதுலயே ஈடுபடுறோம். அது வந்து தோண்ட தோண்ட பூதம் கிளம்புற மாதிரி அது நிறைய ஆசைகளை உருவாக்குது. இதை விட்டா அதை பிடிக்கலாம், அதை பிடிச்சா இதை பிடிக்கலாம், இதை பிடிச்சா அதை பிடிக்கலான்னு தொடர்ந்து நாம அதுலயே ஈடுபடும் போது நம்மளோட மனித வாழ்க்கை முழுவதுமாக அதுல விழுங்கப்படுது. மனித வாழ்க்கையோட பர்பஸே நாம மறந்துடுறோம். சோ இந்த அட்வைஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து உங்களுக்கு ஆடி தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்னுட்டு. ஸோ அந்த பழைய ஸ்டிக்கரை எடுத்துக்கிட்டு புது ஸ்டிக்கர் போட்டுருவோம் அதே விலைக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு. இப்போ நம்மளாம் ஓடி ஓடி போய் எடுப்போம். ஸோ இந்த இனாமா டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளாம் நேரத்தை செலவு பண்ணி டிராஃபிக் எல்லாம் தாண்டி அங்க போய் குவிஞ்சு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மக்கள் இலவசமா கொடுக்குறேங்கிற இடத்துல கூட்டம் போட்டு நெருக்கடியில இறந்து கூட போயிருப்பாங்க. இப்படியாக காம ஏச குரோத ஏச ரஜோகுண சமுத்பவக, ரஜோகுணமாக மாறி அந்த காமம் என்கின்ற ஆசை மக்கள் வந்து அதுலயே தங்களை ஈடுபடுத்தி கடைசியில என்ன ஆகுறாங்க, அதுலயே மடிஞ்சு போயிடுறாங்க. சோ வாழ்க்கை ரொம்ப, இந்த மனித வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. மனித வாழ்க்கை வந்து எதுக்காக பயன்படுத்தணும்? பகவான் யார், பகவானுக்கும் நம்மளுக்கு என்ன உறவு, அவருக்கு நாம் எவ்வாறு சேவை செய்ய வேண்டும், எதனால் அப்படி சேவை செய்யணும்? இது நிரந்தரமான உலகமா? எத்தனை உலகங்கள் இருக்கு? எந்த அறிவுமே இல்லாம இங்க வாழ்வது மடிவது வாழ்வது மடிவதுமாக பல ஜென்மங்கள், பல ஆயிரம் ஜென்மங்கள் எடுத்துக்கிட்டு
திரும்பி போக வழி தெரியாம நிறைய பேரு நாய்கள் போல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ண உணர்வு அதுல மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை எப்படி முடிச்சுட்டு பேக் டு காட் பகவான்கிட்ட போகணுங்கிறது தெரியும். கிருஷ்ண உணர்வு மட்டும்தான் அந்த வழி சொல்லி தர்றாங்க. சோ பகவானே சொல்றாரு, கவுந்தேயே பிரதி ஜானேகி நமே பக்த பிரணேஷிதி. யார் கிருஷ்ண உணர்வை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, நமே பக்த பிரணேஷிதி, என் பக்தன் என்றும் அழிவதில்லை. குந்தியின் மகனே இதை அறிவிப்பாயாக. ஏன் இவரே சொல்லலாம்ல, இத்தனை சொன்னாரு பகவத்கீதையில, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இத மட்டும் ஏன் அர்ஜுனனை விட்டு சொல்றார்? ஏன்னா சில சமயம் பகவான் கூட வாக்கு மாறிடுவார். என்ன சொல்றார், நான் ஆயுதத்தையே எடுக்க மாட்டேங்கிறார். கடைசியில பீஷ்மருக்காக, பக்தனுக்காக, அவருடைய மகிழ்ச்சிக்காக அவர் என்ன பண்ணிட்டார், அந்த வாக்கை மீறி அவர் சக்கரத்தை எடுத்துட்டு ஓடுறார். பீஷ்மரை துரத்திட்டு இல்ல, பீஷ்மர் மேல ஏவருக்காக. பீஷ்மர் சந்தோஷப்படுறாரு, நான் எப்படியாவது உன்னை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு. அப்போ ஒரு பக்தன் நினைச்சிட்டான், அதை அவனை கன்வின்ஸ் பண்ணணும், அவனை மகிழ்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆயுதத்தை எடுத்துட்டார். பீஷ்மரை அடிக்கிறதுக்காக, அவரை கொல்றதுக்காக ஆயுதத்தை எடுத்திருக்காரு. ஆனா பீஷ்மர் மகிழ்ச்சி அடைகிறார், கிருஷ்ணா நீ என்னுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்றுகிறாய் அப்படின்னுட்டு. சோ இங்க ஒரு பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படி. ஆனா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ பீஷ்மர் எப்படிப்பட்ட பக்தர், இவரை போய் கொல்ல பாக்குறாரு இந்த கிருஷ்ணர். இது யாருக்கும் புரியாது. கிருஷ்ணர் தன்னோட பக்தன்கிட்ட எப்படி லீலை பண்றாருங்கிறது ஏன்னா ஒரு தூய பக்தனாலதான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நிறைய வருத்தங்களை கொடுப்பாரு பக்தருக்கு. அப்ப ஒரு தூய பக்தன் அதுல உறவாடுவான். அந்த வருத்தமான நிலையிலும் பகவானே நீதான் எனக்கு இந்த பிளான் பண்ணிருக்க அப்படின்னு உறவாடுவான். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. அவங்களுக்கு நல்லா தண்டனை கொடுத்திருக்காரு, வேணும் நீ அப்படி பண்ணல, எனக்கு என்கிட்ட அப்படி இருந்தில அப்படின்னு மத்தவங்க நினைக்கலாம். ஆனா அந்த பக்தனுக்கும் அந்த பகவானுக்கும் உள்ள உறவு மத்தவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா பகவான் எந்த நிலையில வேணா அவர் கொடுத்தும் உறவாடுவார், எடுத்தும் உறவாடுவார். அதனாலதான் பகவானை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே முடியாதுன்னு சொல்றாங்க. முயந்தி யச்சூரையக, தேவர்கள் கூட குழம்புறாங்க. அவர் எப்படி பண்றார், ஏன் பண்றார், எதுக்கு பண்றார் அப்படிங்கிறது ஒரு தூய பக்தனுக்கும் பகவானுக்கும் மட்டும்தான் தெரியும். அதனால தூய பக்தன் எந்த நிலையிலும் பகவானையே 100% சார்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு எந்த குறையுமே இல்லை. யாரையும் அவன் குறை சொல்றது இல்ல, பகவான் குறை சொல்றது இல்ல. அவன் எல்லாத்தையுமே தன்னோட நன்மைக்காக பகவான் செய்யறார். என்னைக்குமே அவன் வருந்துறது கிடையாது. ஒரு பக்தன் வருந்திருந்தது இந்த சரித்திரத்துல கிடையாது. ஏன்னா பக்தன் எல்லாமே பகவானோட லீலைன்னு 100% எடுத்துக்கும் போது அவன் மனசுல எந்த துன்பமும் இல்லை, குழப்பமும் இல்லை. அதனாலதான் பகவான் சொல்றாரு, என்னோட பக்தன் என்றும் அழிவதில்லை. எந்த துன்பம் வந்தாலும் அவனுக்கு தாங்குற உறுதியை அவர் தந்துடுறாரு. அவருடைய அந்த லீலையை புரிஞ்சுக்கிற மனோபக்குவம் அவன் அடைகிறார். பக்குவம் அடைந்த பக்தன் எதற்காகவும் நாச்சோச்சதி நான் காங்ஷதி, எதற்காகவும் அவன் வருந்துவதில்லை, ஏங்குவதில்லை. எல்லாம் பகவானோட செயல். ஏன்னா 100% அவன் பகவானை நம்புறான். 100%. சோ இந்த மாதிரி பகவான் என் பக்தன் அழிவதில்லைன்னு சொல்றாரு. அப்ப பக்தி பாதையில் நடைபோடுபவன் உடல் மற்றும் மனதால் வரும் துன்பங்கள், பிற உயிர்கள் மற்றும் தெய்வத்தினால் வரும் துன்பம் அப்படின்னு தனது சக்திக்கு மீறிய துன்பங்கள் போன்ற எவற்றினாலும் வெல்ல முடியாதவன் ஆவான். எந்த துன்பமும் அவனை அணுகாது. வந்தாலும் அந்த துன்பத்தால் அவனால வருத்தப்பட வைக்க முடியாது. மாயாதேவி தோத்து போயிருவாங்க, தோத்து போய் சரணாகதி அடைஞ்சிருவாங்க. ஒரு பக்தனை என்னால அண்ட முடியல பகவானே அப்படின்னுட்டு அவனை விட்டுட்டு போயிடுவாங்க. சோ மாயைக்குட்பட்டவர்களுக்கு எப்பவுமே துன்பம் தான், எதுலையுமே துன்பம் தான். எப்படி பக்தி பண்ணினாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பகவான் எல்லா லீலையும் அவரால தான் அப்படின்னு முழுசா நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம் 31. யதாஹி புருஷோ பாரம் சிரசா குரும் உத்வஹன் தம் ஸ்கந்தேன ச ஆதத்தே ததா சர்வா பிரதிகிரியாக. படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. ஒரு மனிதனின் தலை சுமை பாரம் தாங்க முடியவில்லை என்றால்
சுமையினை தோளுக்கு மாற்றிக் கொள்கிறான். இவ்வாறு சுமையின் துன்பத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயல்கிறான். சுமைக்கு எதிராக அவன் எம்முறையினை கையாண்ட போதிலும் தலையிலுள்ள சுமையினை தோளுக்கு இடம் மாற்றிக் கொள்ளலாமே ஒழிய வேறொன்றும் நடக்கப் போவது இல்லை. பொருளுரை: ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு சுமையினை மாற்றிக்கொள்ளும் முயற்சிக்கு இது ஒரு நல்ல விளக்கமாகும். தலை சுமையால் களைப்புற்றால் அச்சுமையை தோளுக்கு மாற்றிக் கொள்கிறான். எனினும் சுமையின் வேதனையிலிருந்து அவன் விடுதலை பெற்றுவிட்டான் என்று பொருள் இல்லை. அதுபோல் மனித சமுதாயம் நாகரீகம் என்ற பெயரில் ஒரு துன்பத்திலிருந்து விடுதலை பெற மற்றொரு துன்பத்தை உண்டாக்கி கொள்கிறது. தற்கால நாகரீகத்தில் நம்மை ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு விரைவில் கொண்டு செல்லும் மோட்டார் வண்டிகள் மிக அதிகமாக தயாரிக்கப்படுகின்றன. அதனால் விபத்து, நாற்றம், அழுக்கு போன்ற மற்ற பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஏராளமான சாலைகளை உருவாக்கலாம். ஆயினும் கார்களின் அதிகரிப்பு, போக்குவரத்து நெரிசல் போன்றவற்றை சமாளிப்பதற்கு இச்சாலைகள் போதுமானவையாக இல்லை. அதுபோல் காற்று மாசடைதல் போன்ற சுகாதார பிரச்சனைகளும் எரிபொருள் பற்றாக்குறையும் ஏற்படுகின்றன. இதனால் நமது துன்பங்களை குறைக்கவோ அல்லது அவற்றிற்கு எதிரான செயல்முறைகளோ உண்மையில் நம் வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது இல்லை. இவை அனைத்தும் மாயையே. நாம் நமது சுமையை தலையிலிருந்து தோளுக்கு மாற்றிக் கொள்கிறோம், அவ்வளவுதான். இப்பிரச்சனைகளை குறைப்பதற்குள்ள ஒரே வழி முழுமுதற் கடவுளை சரணடைந்து அவரது பாதுகாப்பிற்கு நம்மை ஒப்படைப்பதே ஆகும். அனைத்து சக்திகளும் நிரம்பிய பகவான் வேதனை மிக்க நமது வாழ்வின் துயரங்களை குறைப்பதற்கு வேண்டிய அனைத்து வழிகளையும் செய்வார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. சோ நாம என்ன பண்றோம் இந்த உலகத்துல அப்படிங்கறத யதார்த்தமா சில பிரபுபாதர் சொல்றார். அதாவது ஒரு கவலையை மறக்கறதுக்காக இன்னொன்னுல போய் நம்ம இன்வால்வ் ஆவோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாரத்தை வந்து தோல்ல பாரம் இருக்குது அப்படிங்கறக்காக தோல்ல இருக்கிறத தூக்கி இடுப்புல வைப்போம், இடுப்புல இருக்கிறத தூக்கி மறுபடியும் தலையில வைப்போம், தலையில இருக்கிறது பாரமானா மறுபடியும் தோளுக்கு வரும். இப்படியாக மாற்றி மாற்றி தான் இருக்குமே தவிர முழுசாக அந்த நம்ம வேதனையை நாம அந்த பாரத்தை குறைக்க முடியாது. அப்ப கிருஷ்ணா கான்சியஸ் வந்தா மட்டும்தான், கிருஷ்ண உணர்வுக்கு வந்தால் மட்டும்தான் முழுதாக அதுக்கு படிப்படியாக குறையும். நம்மளுடைய ஏதாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்த தெய்வ பஜாமியகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த அளவுக்கு பகவானுடன் நாம நெருக்கமா இருக்கமோ, அவரை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம பக்தி செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாரங்கள் குறையும். இல்லைன்னா இது தோல்ல இருந்து இடுப்புக்கு, இடுப்புல இருந்து தலைக்கும் மாத்தி மாத்தி இடது கையில இருந்து வலது கைக்கு, வலது கையில இருந்து இடது கைக்கு மாத்துற மாதிரி நம்ம வேற வேற துன்பங்களை வாங்கிட்டே தான் இருப்போம். ஒரு துன்பத்தை குறைக்கிறதுக்காக ஒரு வழியை நாம தேடுவோம், அதுல போய் இன்னொரு துன்பம் வரும். இப்படியாக நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா அது மாதிரிதான். முதல்ல செவ்வாய் தோஷம்பாங்க, அது முடிஞ்சிட்டு அப்பா நிம்மதியா இருக்கலாம், இனி எல்லா தோஷம் போயிடுச்சு அப்படின்னு நீங்க உட்காந்தீங்கன்னா அப்புறம் ராகு தோஷம், அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு இடைஞ்சல் வரும், அப்புறம் ஜாதகத்தை கொண்டு ஓடுவீங்க, அப்புறம் கேது தோஷம்பாங்க. இப்படியாக வாழ்நாள் ஃபுல்லா ஏதாவது ஒரு தோஷம் நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஆனா நிரந்தரமான தீர்வு என்ன? கிருஷ்ண உணர்வு. எந்த கோள்களும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது கிருஷ்ண உணர்வுல. எப்ப நீங்க வேருக்கு நீர் ஊற்றுகிறீர்களோ அப்ப அது பகவானுடைய பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கிற தேவர்களும் கூட உங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா பகவான் நினைச்சா மட்டும்தான் அதை மாத்த முடியும். உங்க விதி பலனை தேவர்கள் தேவதைகள் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாபை மட்டும்தான் செய்ய முடியும். அவங்களுக்கு நீங்க என்னதான் பூஜை பண்ணினாலும் அது ஒண்ணும் நிவர்த்தி ஆகாது. நிறைய பேர் நிவர்த்தின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய பூஜைகள் அவங்கள திருப்திப்படுத்துற வேலையில எல்லாம் ஈடுபடுவாங்க. இதெல்லாம் வந்து கண் துடைப்பு, கொஞ்ச காலம் தள்ளி போடலாம். ஆனா உங்களுக்கு வர்றது தசைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ தத் லப்யதேதோ ந லப்யதே யத் பிரமதாம் உபரியதக தத் தல்லப்யதே து தொகவத் அந்யதக சுகம் காலேன சர்வத்திர கபீரரம் ஹசா அப்படின்னு நாம துன்பத்தை வந்து எப்ப வருமோ அது வந்துதான் தீரும். எப்படி நான் இன்பம் வருகின்றதோ அது போல துன்பமும் அந்த டைம்ல தானா வரும். இது வந்து போன பிறவில நாம விதைச்சது இந்த பிறவில அனுபவிக்கிறோம். இப்ப வந்து உடனடியா மாத்திரக்கு நீங்க என்னதான் தீவிரமாக முயற்சி செஞ்சாலும் அது முடியாது. ஏன்னா இப்ப செஞ்சதுக்கு பலன் வந்து அடுத்த பிறவில தான் கிடைக்க போகுது. ஏற்கனவே விதைச்சதோடைய விதையத்தான் அனுபவிக்கிறோம். அது செடியாகி மரமாகி பூ பூத்து காயாகி கனியாகி அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இந்த வீண் முயற்சியில் ஈடுபடுவதை தவிர
ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு நொடியும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரம் நீங்க பகவானுடைய நாமத்தை சொல்லி நீங்க அந்த கர்மாவை எல்லாம் பாவ கர்மாக்களை எப்படி ஒரே ஒரு தீக்குச்சி போதும் மலைமலையா அடுக்கி இருக்கிற ஒரு பஞ்சு மூட்டையை நீங்க எரிக்கணும் அப்படின்னா, அது போல பகவானது நாமத்தை நாம அபராதம் இல்லாம சொல்லும் போது அந்த பாவ விளைவுகள் அழிந்து விடுகிறது. தொழில் செய்யறவங்க கூட பகவானுக்காக தொழில் செய்யலாம். சோ நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அது பகவானுக்காக செலவிடலாம். இப்படியாக நாம பக்தி செய்து முன்னேறணுமே தவிர ஆன்மீக லோகத்துக்கு கவலை இங்க துன்பத்தை இந்த துக்காலயத்துல துன்பமே இல்லாத வாழ்வு கிடைக்கணும்னு அதுக்காக மேலும் மேலும் பல அடிகள் வச்சு பல துன்பங்களை பெருக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா இது பெருகிட்டே போகக்கூடியதுதான் இந்த ஜட உலகத்துல. ஏன்னா மாயினால மயக்கப்பட்டு அந்த காமம் ஆசையினால தூண்டப்பட்டு திருப்பி திருப்ப நாம இன்பத்தை அடைவதற்காக பல செயல்கள் புரியும் போது அந்த செயல்களின் விளைவுகளை எதிர்நோக்கிட்டே இருக்கணும். எதிர்விளைவுகள் நாம சந்திச்சுட்டே இருக்கணும். இது தீராத வினையாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வினை பயனை நாம அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதனால புத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்க, பகவானுக்கு தொண்டு செய்து அந்த வினை பயன்களை ஒரு பக்கம் போக்குறதோட மட்டும் இல்லாம அவங்க பிரேம பக்தி நிலை அடையும் போது ஆத்ம இன்பத்தையும் ஒரு கல்ல ரெண்டு மாங்கா. ஒரு பக்கம் பாவ விளைவுகள் தன்னால போகுது, பாவ விளைவுகளை கழிப்பதற்காக நாம நாமும் சொல்லக்கூடாது, பகவான்கிட்ட பிரேமையை ஏற்படுத்தி கொள்வதற்காக. இருக்கிறதுலே இந்த மிகப்பெரிய துன்பம் இந்த உலகத்துல என்னன்னா பகவானை மறந்திருப்பதுதான். உடலுக்கு நோய் வருவதோ அதெல்லாம் கிடையாது. நோய் வர்றதோ செல்வம் இல்லாம போறதோ இல்ல நம்மளுக்கு குழந்தைகள் இறந்து போறதோ இல்ல தாய் தந்தையர் இறந்து போறதோ அதெல்லாம் துக்கம் கிடையாது. அதெல்லாம் தானா நடந்துட்டே தான் இருக்கும். இந்த எவ்வளவு உடம்பு எடுத்தாலும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் அதெல்லாம் நிலையற்றது. அதெல்லாம் தெரிஞ்சுதான் நாம இங்க இருக்கிறோம். நிலையற்ற உறவுகளை நிலையானதுன்னு நம்பி நாம மயங்கி நடந்துட்டு இருக்கும் போதுதான் அது நம்மளை பாதிப்பு ஏற்படுத்துது. எது வேணா எப்ப வேணா நம்ம கையை விட்டு போகும். நம்ம உடம்பே நம்மளுக்கு நிரந்தரம் இல்லைங்க. இப்ப வேற உடம்புகளை பற்றி நம்ம ஏன் நினைக்கிறோம்? ஏன்னா நம்ம அதெல்லாம் ஆத்மாக்கள்னு பார்வையில நம்ம கண்ணோட்டத்தை மாற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய துக்கமா தெரியாது. சோ எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கணும். எப்படி வித்யாவனே சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்சனக அப்படின்னு. சோ அந்த கண்ணோட்டம் வரும்போது வேத சக்ஷு ஞான சக்ஷு அந்த கண்ணோட்டத்துல வரும்போது நம்மளுக்கு துன்பம் இல்லாத வாழ்வு நம்மளுக்கு அந்த பயிற்சியில கிடைக்கும். சோ அடுத்தது ஸ்லோகம் 34. நைகாந்த பிரதீகார கர்மணா கர்ம கேவலம் துவயம் ஹி அவைத்யோபஸ்ருதம் ஸ்வப்னே ஸ்வப்ன இவானஹ. ஹரே கிருஷ்ண மத்தஜி படிக்கிறேன். மாதாஜி. மொழிபெயர். நாரதர் தொடர்ந்து கூறினார். ஓ அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுதலை பெற்றவனே, கிருஷ்ண உணர்வில்லாத எந்த ஒரு செயலாலும் உலகியல் செயல்களை எதிர்த்து ஒருவனால் பரிகாரம் காண முடியாது. கிருஷ்ண உணர்வற்ற செயல்கள் அனைத்தும் நமது அறியாமையின் விளைவுகளாகும். கனவில் காணும் துன்பத்தினை கனவின் மூலமே நீக்கிவிட முடியாது. அதன் நீக்க வேண்டும் என்றால் நாம் நித்திரையிலிருந்து விழித்தெழுதல் வேண்டும். இதுபோல் நமது இம்மை தோற்றத்திற்கு நமது அறியாமையும் மயக்கமும் காரணமாகும். நாம் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு விழித்தெழவில்லை என்றால் இக்கனவுகளிலிருந்து நம்மால் மீள முடியாது. கிருஷ்ண உணர்வே நமது துன்பங்கள் அனைத்திற்கும் இறுதி தீர்வாக இருப்பதாகும். பொருளுரை. பலன் தரும் செயல் இருவகைப்படும். நாம் ஒரு சுமையை நம் தலை மீதும் வைத்துக் கொள்ள முடியும், தோள் மீதும் வைத்துக் கொள்ளலாம். இரண்டு இடங்களில் எங்கு வைத்துக் கொண்டாலும் சுமையின் பாரம் குறைந்துவிடப் போவது இல்லை. இவ்வாறு இடம் மாறிக் கொள்வதை எதிர் விளைவு எனலாம். உலகிலுள்ள மூடர்களும் துஷ்டர்களும் தமது உடல் வசதிக்காக ஆடம்பரமான திட்டங்கள் எல்லாம் போடுகின்றனர். இத்திட்டங்கள் வெற்றி பெற்றாலும் கூட இவை மாயை என்பதை அவர்கள் அறியார் என்று பிரகலாத மன்னர் கூறுகிறார். உடலில் பொய்யான மகிழ்ச்சிக்காக இரவும் பகலும் மக்கள் கடுமையாக உழைக்கின்றனர். மகிழ்ச்சியை அடைவதற்கு இது வழியல்ல. ஒருவன் இப்பௌதீக உலக சிக்கலிலிருந்து வெளியேறி வீடு பேறு பெற்று முழுந்தற் கடவுள் பணியில் இடையராது ஈடுபடுவதே உண்மையான மகிழ்ச்சியாகும். எனவேதான் வேதங்கள் உலகின் இருளில் வாழாதே, ஆன்மீக உலகின் வெளிச்சத்திற்கு செல் என்று கட்டளை இடுகின்றன.
உடலின் துன்பத்திற்கு எதிராக போரிட ஒருவன் மற்றொரு துன்ப நிலையினை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இரண்டு சூழ்நிலைகளுமே மாயை ஆகும். ஒரு துன்பத்திற்கு எதிராக போரிட மற்றொரு துன்பத்தை ஏற்றுக்கொள்வதனால் எந்த விதமான பயனும் இல்லை. இதன் முடிவு யாதெனில், உலகில் உள்ளவரை ஒருவன் நித்திய மகிழ்ச்சியடைந்து விட முடியாது. இதற்கு ஒரே தீர்வு உலகிலிருந்து வெளியேறி வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவதே ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மத்தாஜி. தேங்க்யூ மாதாஜி. நாரதர் சொல்றார், அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்றவனே கிருஷ்ண உணர்வில்லாத எந்த ஒரு செயலாலும் உலகியல் செயல்களை எதிர்த்து ஒருவரால் பரிகாரம் காண முடியாது. சோ பரிகாரம் சொல்லி நம்ம நிறைய பண்ணுவோம் இல்லைங்களா? So, இப்படி பரிகாரம் பண்ணி நம்ம பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்வது என்றால் வேற நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியே வேண்டாமே. பரிகாரம் பண்ணிட்டே நாம கிருஷ்ண லோகத்துக்கு போயிடலாமே. இப்படியெல்லாம் சிலர் பரிகாரம் பண்ணிட்டு நம்ம பாவம் எல்லாம் போக்கிடலாம், அதனால எப்படி வேணா சம்பாதிக்கலாம், எப்படி வேணா நடந்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் உண்மை இல்லை. அதெல்லாம் இப்போ கனவு காண்றோம். கனவுல ஒரு புலி நம்மளை கொல்ல வருது அப்படின்னா கனவுல ரொம்ப பயம் வேர்த்து விறுவிறுத்து அவன் அது ஓடிட்டு இருப்பான். புலியிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிட்டு இருப்பான். அது ரொம்ப பயத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த பயம் எப்ப போகும் அப்படின்னா கனவுல இருந்து விழித்தெளிந்தால் மட்டுமே போகும். அது போல இந்த ஜட உலகம் கவலைகள் நிறைந்தது, பயம் நிறைந்தது, ஏக்கங்கள் நிறைந்தது, தொல்லைகள் கொண்டது, ஆசைகள் நிறைந்தது. அப்ப இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்ட இந்த உலகத்திலிருந்து நாம், அதாவது கனவு காணும் நிலையில ஸ்வப்னா, இதுல இருந்து எப்படி மீள முடியும் அப்படின்னா அந்த விழிப்பு நிலை வரும்போதுதான் நாம இதுல இருந்து மீள முடியும். நாம இந்த உலகத்திற்கு சொந்தமானவங்க இல்ல, நம்ம உலகம் வேற, ஆன்மீக உலகத்திலிருந்து வந்திருக்கிறோம், ஆன்மீக ஆத்மாக்கள். நான் உடல் அல்ல அப்படிங்கிற முதல் தகுதி என்ன? ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு முதல்ல நான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற நிலை. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் மெச்சூரிட்டி ஆக ஆக பக்குவ நிலை வர வர இன்னும் நிறைய புரிதல் நம்மளுக்கு வரும். அப்புறம் பிரேம பக்தி நிலைக்கு கடைசியா வருவோம். சோ பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள உறவை புதுப்பித்து கொண்டு அப்ப ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ருச்சி, ஆசக்தி அப்படின்னு ஒவ்வொரு நிலையா பாவா, பிரேமா அந்த நிலைக்கு கொண்டு விடும். இப்ப முதல்ல ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும். நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அல்ல. அப்ப இது துக்க ஆலயம். என்ன முயற்சி எடுத்தாலும் இங்க அந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிற அளவுக்கு இன்பத்தை அடைய எவ்வளவு தூரம் முயற்சி எடுக்கிறீர்களோ, பெரிய வீடு கட்டி பாருங்க, பெரிய கார் வாங்கி பாருங்க, பெருசா படிச்சு பாருங்க, பெரிய வேலையில இருந்து பாருங்க, பெரிய அரசியல்வாதியா இருந்து பாருங்க, எதுல துக்கம் இல்லாம இருக்கு? எல்லாருக்குமே வீட்டுக்கு வீடு வாசப்படி, நிறம் வேற மாறும். ஆனா கவலைகள் என்னைக்கும் இந்த உலகத்துக்கு உரியது. துக்கம் இந்த உலகத்தினோட சொந்தம். சோ அதுக்குள்ள வாழ்ந்துட்டு எனக்கு துக்கமே வரக்கூடாது, அதுக்காக நான் முயற்சி பண்றேன்னா நாம பிறந்ததுல இருந்து இறந்தது வரைக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கோம். ஆனா துக்கம் இல்லாத வாழ்வு யாருக்கும் கிடையாது. மரணம் அப்படிங்கிறதே துக்கம், பிறப்புங்கிறது துக்கம். பிறப்பு இறப்பு தான் துக்கம் அப்படின்னா இடையில நீங்க மூப்பு பிணி அதுலயும் துக்கம். அதுக்குள்ள எத்தனை புகழ் வேண்டும், அதுக்காக என்னை மற்றவங்க அவமானப்படுத்துறாங்க, மான அவமானம் அப்படிங்கிற இந்த இரட்டை நிலைகள்ல இடையில சிக்கிட்டு, எப்படி ஃபுட்பால் ஒருத்தர் கால்ல 2 டீம் இருக்கும். ஒருத்தர் இங்க உதைப்பாங்க, இன்னொருத்தர் அங்க உதைப்பாங்க. அந்த மாதிரி ஃபுட்பால் மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மான அவமானம். சோ இந்த திட்டங்கள் எல்லாம் தோல்வி உறுகின்றது எப்போதுமே நாம் போடுற திட்டங்கள். சோ ஆடம்பர வாழ்க்கை இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு மூடர்களும் துஷ்டர்களும் தனது உடல் வசதிக்காக ஆடம்பர திட்டங்கள் எல்லாம் போடுகின்றன. இதெல்லாம் வெற்றி பெற்றாலும் கூட இவை மாயை. ஏன்னா அது உடனே இப்போ கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு நம்ம மனசு தாவிட்டே இருக்கும், குரங்கு மாதிரி. அப்ப இந்த உடலின் பொய்யான மகிழ்ச்சிக்காக இரவு பகலும் மக்கள் கடுமையாக உழைக்கின்றனர். மகிழ்ச்சியை அடையறதுக்கு இது வழி கிடையாது. இப்ப வீடு பேறு பெற்று பகவான்கிட்ட போறதுதான் உண்மையான மகிழ்ச்சி. உலகின் இருளில் வாழாதே, ஆன்மீக உலகின் வெளிச்சத்திற்கு செல் அப்படின்னு ஆச்சாரியர்களா சொல்றாங்க. அப்ப உடல் துன்பத்திற்காக எதிராக போரிட ஒருவன் மற்றொரு துன்ப நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது.
இரண்டு சூழ்நிலைகளும் மாயையே. அப்போ ஒரு துன்பத்திற்கு எதிராக போரிட மற்றொரு துன்பத்தை ஏற்றுக்கொள்வதனால் எந்தவித பயனும் இல்லை. இப்போ ஒருத்தர் நினைக்கிறான் எனக்கு வியாதியே வரக்கூடாது, போய் டாக்டர் கிட்ட ஃபுல்லா செக்அப் பண்ணணும் அப்படின்னுட்டு போறான். அங்க டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அலோபதியில எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, அந்த த்ரெட்மில் அப்படின்னு சொல்லி அதுல ஓட அப்புறம் ப்ரெஷர் பார்ப்பாங்க. ஏன் உனக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு, இது வரைக்கும் தெரியலையா, இது வரைக்கும் ஏன் டாக்டர்கிட்டயே வரல அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அதுல போனீங்கன்னா அதுல அந்த மாத்திரை சாப்பிட்டு அவனுக்கு குறையிறது. இப்ப மாத்திரை சாப்பிட்டு யாருக்காவது ப்ரெஷர் குறைஞ்சிருக்கா? ஆனா இருக்கிற நிலைக்கு மேலதான் போகுமோ தவிர கீழே வராது. சுகருக்கு டேப்லெட் சாப்பிட்டு சுகர் குறைஞ்சிருக்கு கேட்டா கிடையாது, அளவாதான் வச்சுக்க முடியுமோ தவிர அது குறையாது. அப்ப அது வந்து அதிகமாகாததுக்கு தான் டேப்லெட் சாப்பிடுவாங்க. ஆனா அதுக்குள்ள உங்களது மத்த பார்ட் எல்லாம் புடுங்கிரும், ஃபியூஸ் ஆயிரும், ஃபியூஸ் புடுங்கி விட்டுரும். அப்ப கிட்னி போயிரும், லிவர் போயிரும், அட்டாக் வரும். நீங்க ஒரு டேப்லெட் அவன் கொடுத்தாங்கன்னா அதுல பல வியாதிகளை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு மேஜிக் அதுல இருக்கு. அப்போ நீங்க தொடர்ந்து அந்த டாக்டர்கிட்ட போயிட்டே இருக்கணும். அப்ப ஒரு விளைவை நீங்க நிவர்த்தி பண்றதுக்காக போனீங்கன்னா பல விளைவுகளை எதிர்கொள்ளணும். பல விளைவுகளுக்கு நீங்க அதுக்காக நேரத்தை ஒதுக்கணும், அது பணத்தை ஒதுக்கணும். நீங்க சம்பாரிச்சு வச்ச காசெல்லாம் டாக்டர்கிட்ட போகும். இப்படியாக பல தொல்லைகள் நம்ம வாழ்க்கையில. அப்போ ஒரு வீடு ராசி இல்லைன்னு வேற வீட்டுக்கு போவாங்க. வேற வீட்டுல போனா மட்டும் துன்பமே இல்லாம இருக்குமா? அங்க வேற ஏதாவது பிரச்சனை வரும். அது வாடகை வீடா இருந்தா ஓனர் வந்து நல்லா தொல்லை கொடுப்பாங்க. நீ அப்படி இருக்காத இப்படி இருக்காத, நாம 9 மணிக்கெல்லாம் கேட்டை சாத்தணும், 9 மணிக்கு மேல வந்தாலும் உள்ள விட மாட்டோம். சோ வாடகை ஏத்திட்டே இருப்பாங்க. தண்ணி பிரச்சனை இருக்கும். இப்படி ஒரு பிரச்சனையை நாம முடிச்சோம் அப்படின்னா வேற பிரச்சனை கிளம்பிடும். நீங்க வீட்லயே பார்த்திருப்பீங்க, ஒரு பைப் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை சரி பண்றதுக்குள்ள இங்க ஒரு பல்பு ஃபியூஸ் ஆயிரும். அதை சரி பண்ணினா வேற எங்காவது பிரச்சனை, கரையான் பிடிச்சிரும். அதை சரி பண்ணினீங்கன்னா வேற ஒரு பிரச்சனை வரும். இப்படியாக நீங்க வீடு கட்டி பாருங்க, வீட்லயும் பிரச்சனை இருக்கும். ஒரு தொழில் பண்ணி பாருங்க, அந்த தொழில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். எங்க போனாலும் பிரச்சனை தான். பிரச்சனையை முழுசாக நாம எல்லாம் தீர்த்திட முடியாது. அப்போ ஒரு துன்பத்திற்கு எதிராக போரிட மற்றொரு துன்பத்தை ஏற்றுக்கொள்வதால் எந்தவித பயனும் இல்லை. ஒரு 5 ரூபாய் சம்பாதிக்கணும்னா அவன் என்ன பண்ணணும்னா நேரத்துல எந்திரிக்கணும், அதை பத்தி மைண்ட்ல பிளான் பண்ணிட்டே இருக்கணும். மைண்ட் எல்லாம் ஃபுல்லா அதே ஞாபகமா இருக்கும். உறங்கும் போது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், 5 10ஆக்கலாம், எப்படி 10ஆக்க முடியும், இந்த லேபர் வரமாட்டேங்கிறானே, அவனுக்கு பொதுவா வேற ஆள் போடலாம், வேற ஆளை போட்டா அவன் வந்து கொஞ்சம் திருடிடுறான், சோ அவனை மாத்தணும், அவனை மாத்தினா இன்னொருத்தன் வந்தா நல்லா செய்ய மாட்டேங்கிறான், ஆனா இருக்கிறான் எதை திருடுறதில்ல, ஆனா வேலை ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான். சோ இப்படியாக பலவித பிரச்சனைகளை மாத்தி மாத்தி நாம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இதன் முடிவு என்ன? உலகில் உள்ளவரை, இந்த ஜட உலகில் உள்ளவரை ஒருவன் நித்திய மகிழ்ச்சி அடைந்து விட முடியாது. நிதர்சனமான உண்மை இது. இதற்கு ஒரே தீர்வு உலகிலிருந்து வெளியேறி வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவது. துன்பமே இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புறோம். அதுக்கு ஒரே தீர்வு என்ன? இந்த உலகை விட்டு, ஜட உலகை விட்டு ஆன்மீக உலகத்துக்கு போறது ஒண்ணுதான். சோ நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தேடினா கிடைக்காத இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோம். சோ வேற ஜென்மம் எடுத்து நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னா கூடவே துன்பங்கிறது, ஆசைக்கு எப்படி பேங்க்ல வந்து பணம் தரோம்பாங்க, கூடவே வட்டி வரும், அது பெருகிட்டே இருக்கும். அது போலத்தான் இந்த ஆசைகள், ஜட உலகத்துல இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை துன்பத்தோட கலந்துதான் வரும். என்னைக்குமே இன்பங்கிறது தனியா வராது. அது வட்டியும் குட்டியும் போட்டு கூடவே துன்பங்கிறத ஒன்னை மறைமுகமா வச்சுதான் அனுப்புவாங்க. அதுதான் மாயோட வேலை. இன்பம் காமிக்கிற மாதிரி காமிச்சு, இப்ப கழுதைக்கு முன்னாடி ஒரு அடி முன்னாடி எப்படி புல்ல கட்டி விடுறாங்க, அது மாதிரி ஆசை மனிதனுக்கு, இந்த ஜடவுல அனுபவிக்கிறங்கிற ஆசை அதை அடையலான்னு போறப்போ அவன் வந்து கழுத மாதிரி குளத்துக்கு அந்த வண்ணான் எப்படி ஓட்டிட்டு போறான்னா அது மாதிரி மாயை நம்மளை ஓட்டிட்டே போயிட்டு இருக்கு, ஆசையை முன்னாடி காட்டி காட்டி. எந்த ஆசைகளும் நம்மளுக்கு தனியாக நிறைவேற்ற முடியாது. இன்பம் மட்டும் தனியாக கிடைக்காது, துன்பத்தோட கலந்துதான். ஆனா அந்த துன்பம் வந்து மறைமுகமா, எப்படி ஜிஎஸ்டி போடுறாங்க, நாம வந்து ஒரு பொருளை வாங்குவோம் 20 ரூபாய், ஆனா அதுல ஜிஎஸ்டி வந்து கண்ணுக்கு தெரியாது. அதுல வந்து 20 ரூபாயில 10 ரூபாய் ஜிஎஸ்டி.
உண்மையான விலை வந்து 10 ரூபாயா தரும். மறைமுக வரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் எல்லா இன்பத்திலும் மறைமுகமான துன்பம் இருக்கின்றது. இது புரியாம நாம இன்பத்திற்காக ஏங்கி ஓடும்போது அந்த துன்பத்தை தலையில கட்டி விட்டுருவாங்க. ஜட இயற்கை வந்து தலையில கட்டி விட்டுருக்கு. இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நித்திய பாகவத சேவையா நித்தியமா பாகவதத்துல சேவையில ஈடுபட்டு நித்திய பாகவத நம்ம நஷ்டப்பிராயேஷு அபத்திரேஷு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகை பக்திர் பவதி நேஷ்டிகி. அப்ப அந்த பக்தியில ஈடுபடுவோம் நாம். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம்.